Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல தெலுங்குல இந்த வருஷம் வெளியான சங்குரே பங்காரு ராஜா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான காமெடி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். அதே மாதிரி நிறைய கேரக்டர்ஸும் வருவாங்க. நான் பேர் சொல்லும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் கதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு குற்றவாளியை வேன்ல கூட்டு வந்துட்டு இருக்காங்க. டிரைவர் ரொம்ப வேகமா ஓட்டுறாரு. ஏன் இவ்வளவு வேகமா ஓட்டுற, பொறுமையா போ அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கவரும் சொல்றாரு. டிரைவர் மேற்கொண்ட வேகமா தான் வராரு. குறுக்க சடனா ஒரு நாய் வந்துருது. இப்ப கண்ட்ரோல் இல்லாம வண்டியை திருப்பிடுறாரு. இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருது. பின்னாடி ஒரு குற்றவாளி இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் ஹீரோவா இருப்பாரு. அவரோட பேரு பங்காராஜு அப்படின்றது. இப்ப இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் டைட்டில போடுறாங்க. குறுக்கு ஒரு நாய் வந்தது பாத்தீங்களா, அதோட பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. இந்த நாய்க்கு வாய்ஸ் ஓவர் சுனில் தான் கொடுத்திருப்பாரு. இந்த நாயை வாங்கினவங்க சுத்தமா அதை கவனிச்சுக்கவே மாட்டாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருடங்க வந்தா விரட்டணும்ல, இது வேடிக்கை தான் பார்க்கும், விரட்டலாம் செய்யாது. அதனால இவங்களும் செம்மையா கடுப்பாயிடுவாங்க. இந்த நாயை இதுக்கப்புறமும் வச்சுக்க வேணாம், வித்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு நபர் நாயை பார்த்துட்டு வாங்குறதுக்காக வந்திருக்காரு. ஒரு விலை பேசி இவரும் வித்து அவர்கிட்ட தந்துடுறாரு. வாங்கின நபரும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்காக வராரு. அந்த நாயும் சாப்பாடு தாங்கன்ற மாதிரி பார்வையாலே கேக்குது. இவர் வாங்கி தந்துடுறாரு. வேகமா சாப்பிட்டு முடிச்சு இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குது. என்ன இது இவ்வளவு சாப்பாடு சாப்பிடுது, நமக்கெல்லாம் கட்டுப்படி ஆகாது அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா செயினை ரிமூவ் பண்ணி இங்க இருந்து போன்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. இப்ப இந்த நாய்க்கு எங்க போறதுன்னு தெரியாம ஒவ்வொரு இடமா வந்துட்டு இருக்கு. இப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னா இந்த ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, மொத்தமா ஓடிட்டு இருக்காங்க. என்ன மழை பெய்யறதுக்கு மொத்தமா ஓடுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு. இந்த கிராமத்துல நிறைய காஸ்ட்லியான பொருள் எல்லாம் புதஞ்சு போயிருக்கும். மழை பெய்யும் போது அது வெளியே வர வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் மழை பெஞ்சா தோண்டி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஊர் மக்கள் எல்லாருமே அந்த இடத்துல தோண்டலாம் ஆரம்பிக்கிறாங்க. இதை கவர் பண்றதுக்காக நியூஸ் சேனலை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப சத்யான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் ஹீரோட ஃப்ரெண்டா இருப்பாரு. இப்ப சாதாரணமா அந்த இடத்துக்கு வந்து பேசலாம் செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ சத்யான்னு எல்லாருமே சேர்ந்த மாதிரி தேடிட்டு இருக்காங்க. இப்பதான் சத்யாக்கு ஒரு கல்லு கிடைச்சிருது. அந்த கல்லை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவருக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவரோட பேரு அசோக் அப்படின்றது. அசோக் கிட்ட இந்த தகவலை சொல்றாரு. இங்கே கல்லெல்லாம் வாங்குறதுக்காக ஒரு நபர் இருப்பாரு. அவர்கிட்ட எடுத்துட்டு வந்து இந்த கல்லை தராரு. அவரும் பார்த்தோன்னே 1 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பக்கத்துல இருக்க அசோக் அதிகமா கேளு அப்படின்ற மாதிரி சிக்னல் பண்றாரு. இவர் இன்னும் அதிகமா வேணும்னு சொல்றாரு. சரி இரு செக் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அவரும் செக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் இது வேஸ்ட் கல்லுன்னு தெரிய வருது. இது சுத்தமா வேலை போகாது அப்படின்ற மாதிரி இவர்கிட்டயே தந்துடுறாரு. முதல்ல அவன் 1 லட்சம் ரூபாய் தரான்னு சொன்னான், அப்பயே வாங்கியிருக்கலாம், நீ தான் கெடுத்துட்ட அப்படின்ற மாதிரி இவரும் அசோக்கை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. பரபரப்பா தேடிட்டு இருக்க ஹீரோவும் பக்கத்துல கிரீன் கலர்ல ஒரு கல் இருக்கிறத பாத்துறாரு. வேகமா அதை போய் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் சோமன் அப்படின்றவரை இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாரு. இவருக்கு பொதுவாகவே ஹீரோவை பிடிக்காது. எப்படியாவது ஹீரோவை மீறி எடுக்கணும்ன்றதுக்காக ஹீரோவை தள்ளி விட்டு வேகமா போய் கல் எடுத்துடுறாரு. இந்த கல் எனக்கு தான் சொந்தம்னு சொல்றாரு. டே நான் தான் முதல்ல பார்த்தேன் தான்ற மாதிரி ஹீரோவா சண்டை போடுறாரு. ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. சுத்தி இருக்க எல்லாருமே இவங்க ரெண்டு பேரை பிரிச்சு விட்டுறாங்க. கடைசி வரைக்கும் சோமன் அந்த கல்லை தரமாட்டாரு. இது ஏன் கல்லு, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறாரு. அப்படியே அடுத்த ஷாட் சோமன் இறந்து போயிருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்டோட பேரு மங்கா அப்படின்றது. ஹீரோவும் ஒன் சைடா இவங்களை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் விசாரணை எல்லாம் பண்ணி பாக்குறாரு. அசோக்னு ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அசோக் என்ன சொல்றாருன்னா நேத்து சோமனும் ஹீரோவும் தான் இந்த இடத்துல சண்டை போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பாடிக்கு பக்கத்துல ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பாக்குறாங்க. பெருசா எதுவும் கிடைக்கல. இப்ப இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா ஹீரோவை கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவங்க தேடினதுக்கு ஆப்போசிட் சைடுல ஹீரோவோட கிளவுஸ் இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் ஹீரோவோட பேக் ஸ்டோரியை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அசோக் அப்படின்றவன் ஹீரோக்கும் ஃப்ரெண்டா தான் இருப்பான். ஆட்டோவை ரிப்பேர் பண்ணி தான் ஹீரோ கிட்ட கேட்டிருக்கான். ஹீரோவும் ரெடி பண்ணி தந்துடுறாரு. அவன் காசு இல்ல அப்புறமா தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதெல்லாம் தெரியாது, காசு தந்தாதான் ஆட்டோவை தருவேன், காசு தந்துட்டு ஆட்டோவை வாங்கிக்கோன்னு சொல்றாரு. இதனால கடுப்பை அவனை திட்டிக்கிட்டே கிளம்பி போறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பிரசன்ட் கிடையாது, பாஸ்ட். இந்த இடத்துக்கு மங்காவும் கான்ஸ்டபிளும் வராங்க. இன்ஸ்பெக்டர் உன்னை கூட்டு வர சொன்னாரு வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் வண்டியில ஏறி உட்காந்து அவங்க கூட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா ஜீப்பை ரெடி பண்ணுன்னு சொல்றாரு. இல்ல சார், ஸ்டேஷன்ல ஏற்கனவே வர வேண்டிய காசு வரல, அந்த காசு வந்தாதான் வேலையை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் சொல்றேன்ல வேலையை பாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. யார் சொன்னாலும் சரிதான், காசு தந்தாதான் வேலை அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்பி போயிருப்பாரு. இதனால இன்ஸ்பெக்டருக்கும் தனிப்பட்ட முறையில ஹீரோ மேல கோவம் இருக்கும். இப்ப ஹீரோவும் சத்யாவும் நைட்டு நேரம் பைக்ல வந்துட்டு இருக்காங்க. காலையில இவர் ஓவரா பேசினார்ல, அதனால மங்காவும் கான்ஸ்டபிளும் சேர்ந்து மடக்கிடுறாங்க. ஹெல்மெட் போடாம வந்திருக்கல, காசு எடு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க.
ஹீரோ என்ன சொல்றாருன்னா நான் காசை தரேன் ஆனா இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் தருவேன்னு சொல்லிட்டாரு. அப்பதான் இன்ஸ்பெக்டர் Dress போட்டு வேற ஒரு நபர் உட்காந்துட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. ஓஹோ இன்ஸ்பெக்டர் ஏமாத்தி காசு பாக்குறீங்க போல அப்படின்ற மாதிரி இவரும் கிண்டல் பண்ணிட்டாரு. இவங்க இதை இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லாம் சொல்லாதன்னு சொல்றாங்க. சொல்லக்கூடாதுன்னா என்கிட்ட அன்பா 4 வார்த்தை பேசுன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் வேற வழி இல்லாம அன்பா பேசுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப இந்த ஊர்ல மல்யுத்த போட்டி மாதிரி நடந்துட்டு இருக்கு. சீஃப் கெஸ்டா எம்எல்ஏ தான் வந்திருக்காரு. அங்க ஒரு நபர் எல்லாரையும் அடிச்சு போட்டுக்கிட்டே இருக்காரு. யாராவது தைரியம் இருந்தா என் கூட மோதி பார்க்க வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப பிரைஸ் அமௌண்ட் எல்லாம் அதிகமாக்கிக்கிட்டே இருக்காங்க. முடிஞ்ச நீ போய் சண்டை போடு அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து மங்க சொல்றாங்க. அதே சமயம் சோமனும் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் போலான்னு நினைக்கிறாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் வேணாண்டா ஆபத்தா முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லடா என் சொத்தை மீட் எடுக்கணும், அதுக்கு நிறைய காசு தேவை, இந்த காசை நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சண்டை போட வந்துடுறாரு. ஆனா அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இப்ப மங்கெல்லாம் பயங்கரமா சிரிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா போக போக ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த நபரை போட்டு அடிச்சிடுறாரு. அந்த போட்டியிலையும் ஜெயிச்சிடுறாரு. இப்ப எம்எல்ஏ கையால காசை வாங்கிடுறாரு. அங்க இருக்க மங்காவை கிண்டல் பண்றாரு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி ஜாலியா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கும் போது மங்காவை கிஸ் பண்ற மாதிரி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயம் ஒருத்தரோட பைக்ல எம்ன்ற மாதிரி எழுதிடுறாரு. அது சோமனோட பைக்கா தான் இருக்கும். அடப்பாவி என்னடா பைக் இப்படி பண்ணி வச்சிருக்க, ஒருவேளை டயர் வெடிச்சு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி சோமனும் ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே இந்த வழியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்றாருன்னா சோமனை இவங்களை பார்த்துக்கிட்டே அடிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவங்களை ஃபாலோ பண்ணிலாம் வராரு. ஆனா ஹீரோயின் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்பதான் பிரசன்ட்ல நடக்கிற விஷயத்தை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நடக்க முடியாத ஒரு அண்ணனுக்காக வண்டிலாம் ரெடி பண்ணி தந்திருப்பாரு. இப்ப அந்த வண்டியை ரிப்பேர் பண்றாரு. அந்த நபரும் காசுலாம் தராரு. அண்ணே எனக்கு காசு முக்கியம் தான், ஆனா காசு மட்டும் முக்கியம் கிடையாது, இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தந்து அவர் அனுப்பி விடுறாரு. இப்பதான் மங்காவும் கான்ஸ்டபிளும் இந்த இடத்துக்கு வந்து ஹீரோவை கூப்பிடுறாங்க. எதுக்குன்னு கேக்குறாரு. கொலை பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோவை செல்லுக்குள்ளதான் உட்கார வச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா ஹீரோவோட அப்பா இறந்து போயிருப்பாரு. அப்பத்துல இருந்து இவங்க நிறைய கடன்ல மாட்டிட்டு இருந்திருப்பாங்க. எடை இவங்க கையை விட்டு போக போது அது எப்படியாவது காப்பாத்திரு அப்படின்ற மாதிரி தான் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவை பெயில் எடுக்கிறதுக்காக லாயர் வந்துடுறாரு. இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டே நடந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னும் உனக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் கிடைக்கல, கிடைச்சதுன்னு வச்சுக்கோ உடனே உன்னை தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. அவரு சொல்ற மாதிரியே எனக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. நீ அவனும் தான் கடைசியா சண்டை போட்டிருக்கீங்க, அதனால உனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி லாயர் சொல்லிட்டாரு. இப்ப ஊருக்குள்ள நடந்து வந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அசோக் தான் சண்டை போட்டதை பத்தி சொல்லிருக்காரு அப்படின்றது இவருக்கு தெரிய வந்துருது. அட பாவி உங்ககிட்ட காசு கேட்டதுக்காக இப்படி பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அசோக்கை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. டே நான் உண்மையை தானே சொன்னேன், நீங்க 2 பேர் தானே சண்டை போட்டீங்க அப்படின்ற மாதிரி அசோக்கும் கேக்குறாரு. சண்டை போட்டு எதுவும் ஆக போறது இல்ல, உண்மையான குற்றவாளியை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி லாயரும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா ஒரு கான்ஸ்டபிளுக்கு கால் பண்ணி பேசுறாரு. என்னையா அவனை ஃபாலோ பண்ணி தானே இருக்க, அடிக்கடி எனக்கு அப்டேட் பண்ணுன்னு சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிளும் கேட்டுக்கிறாரு. இந்த கான்ஸ்டபிள் ஹீரோவோட ஒவ்வொரு அசைவையும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த ஸ்பாட்டுக்கு போனா கில்லரை பத்தி ஏதாவது கிடைக்கும்ல, போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கிளம்புறாரு. இந்த கான்ஸ்டபிள் ஹீரோக்கு தெரியாம அந்த இடத்துல ஃபாலோ பண்ணி வராரு. இப்ப ஹீரோவும் அந்த ஸ்பாட்ல பயங்கரமா தேடி பாக்குறாரு. ஹீரோ கூட சரி ஆப்போசிட் சைடுல தேட மாட்டாரு, அந்த சைடுல தான் தேடிட்டு இருக்காரு. இவரும் தேடிட்டு இருக்க தகவல்லாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ பைக்கை ஸ்டார்ட் பண்ணும் போது தான் பைக்கு போன தடம் இவருக்கு தெரியுது. அந்த தடத்துல எம் மாதிரி லெட்டர் தெரியுது. சோ கண்டிப்பா சோமனோட பைக்கு தான் அப்படின்றது இவர் புரிஞ்சுக்கிறாரு. இதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்றாரு. அப்பதான் அச்சின் தும்புற சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல கான்ஸ்டபிள் ஃபாலோ பண்றது இவருக்கு தெரிய வந்துருது. இவர் வேணும்ட்டே வச்சிருக்க ஆணியெல்லாம் கீழே கொட்டிடுறாரு. அந்த கான்ஸ்டபிள் அது தெரியாம ஒருவரு இடகுடமா கீழே விழுந்துடுறாரு. இப்ப ஹீரோவும் பைக் காரன் அடிக்கிறாரு. பஞ்சர்னா என் கடைக்கு வாங்க சரி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த மார்க்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. இப்ப ஊர் மக்கள்லாம் இவரை பாக்குறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் எப்போ உன்னை விட்டாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவர் வீட்டுல நானே தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் கிண்டலா சொல்றாரு. ஆனா இவங்க அதை சீரியஸா எடுத்துக்கிறாங்க. எது தப்பிச்சு வந்துட்டானா, இவனை புடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவை இந்த இடத்துல ஃபாலோ எல்லாம் பண்றாங்க. ஹீரோவும் அந்த மார்க்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு. அப்பதான் ஒரு நபர் பைக்ல உட்கார்ந்து இருக்கிறது இவருக்கு தெரியுது. இவரும் கட்டி வச்சு மண்டிலேயே அடிச்சிடுறாரு. அப்புறம் தான் அது சத்தியம் தெரிய வருது. அடப்பாவி நீதான் இதை பண்ணியான்னு கேக்குறாரு. சத்யாவும் பயந்து ஓட ஆரம்பிச்சிடுறாரு.
ஹீரோவும் பிடிக்கணும் துரத்திட்டு வராரு. அதுக்குள்ள ஊர் மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, வலையெல்லாம் வீசி இவர் அந்த இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவன் தப்பிக்கலாம் செய்யல, நாங்க தான் விட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் மக்களுக்கு புரிய வச்சிடுறாரு. நீ எதுக்குடா இங்க வந்து அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் அந்த பைக்கை ஃபாலோ பண்ணி தான் வந்தேன், அந்த பைக்கை என்னோட ஃப்ரெண்ட் சத்யா தான் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படி அந்த பைக் இங்கதான் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. இவர் எம்ன்ற மார்க்க வச்சு ஃபாலோ பண்ணார்ல, அத பத்தி எல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் மங்கவும் கேட்டுட்டு தானே இருக்காங்க. என் பேரு எதுக்காகடா பைக்ல எழுதுன அப்படின்ற மாதிரிலாம் இவர் மேல கோவப்படுறாங்க. இன்ஸ்பெக்டர் தான் தடுத்து நிறுத்துறாரு. சத்யா எங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. சத்யாவோட அம்மா இங்கதான் இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் காது சரியா கேட்காது. இவர் கேட்கிற கேள்வி அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. இது வேலைக்காவது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. சத்யாக்கு ஒரு லவ்வர் இருப்பாங்க. அவங்கள பாக்குறதுக்காக அவங்க இருக்க ஹோட்டலுக்கு ஹீரோ வந்துடுறாரு. அவங்க துணியெல்லாம் காயப்பட்டு இருக்காங்க. இவரும் அந்த இடத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சத்யா தான் இந்த கொலையை பண்ணிருக்கான், அவன் வந்தானா உடனே என்கிட்ட பேச சொல்லு, அதுதான் அவனுக்கு நல்லது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எது சத்யா கொலை பண்ணானா, நீ வேணா கொலை பண்ணிருப்ப, என்னோட சத்யா அப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் மாடியில இருந்து ஒரு கல்லு ஹீரோ மேல விழுற மாதிரி வந்துட்டு இருக்கு. மேல இருக்க அந்த பொண்ணு தான் தூக்கி போடுறாங்களா என்ன நமக்கு தெரியல. ஹீரோ மேல பட்டுச்சா என்னன்னோ நமக்கு காட்டல. இங்க அப்படியே கட் பண்ணிடுவாங்க. இப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்டு சத்யாவோட பேக் ஸ்டோரியை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சத்யாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலி டைப்பா இருப்பாரு. இந்த பொண்ணு காலேஜ்ல இருந்து வரும்போது ஒரு வாட்டி பாத்திருப்பாரு. பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால அந்த பொண்ணை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நிறைய வாட்டி ப்ரப்போஸ் பண்ணியும் பார்த்திருப்பாரு. அவங்களும் அவாய்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஆனா போக போக அவங்களுக்கும் இவரை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஒரு நாள் லவ்வர் இருக்காங்கல்ல, எனக்கு பைக்ல உங்க கூட சுத்தணும்னு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர்கிட்ட பைக்கே இருக்காது. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட பேசி பைக் ஏற்பாடு பண்ணிடலாம்னு யோசிச்சிருப்பாரு. ஹீரோ கிட்ட பைக் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. என் பைக்கை யாருக்குமே தரமாட்டேன்னு உனக்கு தெரியும்ல, தரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. இப்ப சத்யா சில எரும மாடை கிளீன் பண்ணாரு பாத்தீங்களா, அது திருடின எரும மாடை தான் இருக்கும். சந்தையில வித்து காசா மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி சந்தைக்கு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இப்பதான் சந்தைக்கு ஒரு தகவல் வருது. இவன் 3 எரும மாட்டை திருடிட்டான், வந்த புடிங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கரெக்டா இவரும் விக்கிறதுக்காக வராரு. இங்க இருக்க ஆட்களும் இவரை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் சதறி இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் சோமன் பைக்கை பாப்பாரு. இவருக்கு சோமன் பைக்குன்னு நல்லா தெரியும். பைக்கை விட்டுட்டு எங்க போனா, சரி ஆபத்துக்கு பாவம் இல்ல, இந்த பைக்கை எத்துப்போம் அப்படின்ற மாதிரி எத்துட்டு கிளம்பி இருப்பாரு. அதே மாதிரி காலேஜ்ல வந்து அவங்கள கூப்பிட்டு கிளம்பி இருப்பாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்து நிறைய இடத்த சுத்தி எல்லாம் பார்த்திருப்பாங்க. எல்லாம் முடிச்சுட்டு தான் இவர் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அந்த சமயம் தான் ஹீரோ கட்டையால அடிச்சிருப்பாரு. இவரும் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஓடி இருப்பாரு. ஊர் மக்கள்லாம் ஹீரோவை பிடிச்சிருப்பாங்க. ஹீரோ வந்து லவ்வரை பார்த்துட்டு போனாரு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் தான் இவர் லவ்வரை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. இப்ப லவ்வர் செம்ம கோவத்துல இருக்காங்க. அவன் என்னடான்னா நீ தான் கொலை பண்ணிருக்கன்னு சொல்றான், உண்மையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பைக் எடுத்தது மட்டும் தான் என்னோட தப்பு, மத்தபடி நான் எந்த தப்பும் பண்ணல. ஆனா இப்ப நான் எல்லாத்தையும் புரிய வச்சிட்டு இருக்க முடியாது, அதனால கொஞ்ச நாள் மட்டும் ஊருக்கு போறேன் அப்படின்ற மாதிரி பஸ் ஏறி ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காரு. ஆனா இவங்களுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. நீ எதுக்காக ஊருக்கு போனோம், எதுனால ஹீரோ கிட்ட சொல்லு, பேசிய ப்ராப்ளத்தை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. லவ்வர் சொன்ன இடத்துக்கு சத்யா வந்துடுறாரு. அதே மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த ஹீரோ வேகமா இவர் அடிக்க தான் ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக அடிக்கிற, சத்தியமா நான் இந்த கொலையை பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அப்ப யாரு பண்ணான்னு ஹீரோ கேக்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அந்த பைக்ல ஒரு ஓவர் கோட் இருந்தது அப்படின்ற மாதிரி அந்த ஓவர் கோட்டை எடுத்து ஹீரோ கிட்ட தராரு. ஹீரோவும் அதை செக் பண்ணி பாக்குறாரு. அதுக்குள்ள பர்ஸ் இருக்கு. ஆனா பர்ஸ்ல பிரயோஜனமா எதுவும் கிடைக்கல. அதே மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அது ஹீரோவோட போட்டோவா தான் இருக்கும். அந்த போட்டோக்கு பின்னாடி கில் ஹிம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. என்ன யாரோ கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்களா, யாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பயங்கரமா குழம்புறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, என்னை விட்டு அப்படின்ற மாதிரி சத்யா கிளம்புறாரு. சத்யா அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சார்ல, யாரோ ஒரு மர்ம நபர் அவரை ஃபாலோ பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு கட்டி எடுத்துக்கிறாரு. சத்யாவோட மண்டிலேயே ஒரு போடு போடுறாரு. சத்யாவும் அந்த இடத்துல மயங்கிடுவாரு. ஹீரோவும் யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த கில்லர் இவர் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் இன்டர்வல போடுறாங்க. இப்பதான் இந்த கில்லரோட பேக் ஸ்டோரியை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கில்லர் இருக்காரு பாத்தீங்களா, எப்படி கொலை பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் வீடியோல பாத்துட்டு இருக்காரு. இப்பதான் கிளைண்ட் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வராரு. என்னப்பா நீ பெரிய ஆளுன்னு சொன்னாங்க, இப்பதான் கொலை பண்றது எப்படின்னு பாத்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், பக்காவா பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த நபரும் யாரை கொல்லணும் அப்படின்றத காட்டிடுறாரு. இவர் கொல்றதுக்காக பக்கத்துல போயிட்டு இருக்காரு. ஆனா அப்பதான் ஆரன் சவுண்ட் கேட்டது. ஆரன் சவுண்ட் கேட்டுச்சுன்னா இவருக்கு எல்லாமே மறந்து போயிடும். எதுக்கு இங்க வந்தோன்றதையே மறந்து போயிடுறாரு. இவர் கொல்ல வேண்டிய நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவர்கிட்டயே வழியெல்லாம் கேட்கிறாரு. இவரும் வழிய சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் கிளைண்ட் பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, அவனை தான் நீ கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆரன் சவுண்ட்ல நான் கன்ஃபியூஷன் ஆயிட்டேன் சார், இன்னொன்னு வாட்டி பக்காவா முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உன்னை நம்பி இதுக்கப்புறம் நான் கொலை பண்ணலாம் சொல்ல மாட்டேன், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த கிளைண்ட்டும் அனுப்பி வச்சிடுறாரு.
இப்ப வேதான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாரு. ஆனா இவங்க கில்லர் கூட க்ளோஸா பழகிட்டு இருக்காங்க. கில்லரை தான் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு. என் ஹஸ்பண்ட் என்ன டார்ச்சர் பண்றாரு, நம்ம எங்கேயாவது போயிடலாம், அதுக்கு காசு மட்டும் தேவை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ கவலையே படாத, எவ்வளவு காசு தேவையோ நான் அதை சேர்த்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் கில்லர் கிட்ட ஒரு வேலை பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுருக்காரு பாத்தீங்களா, இந்த நபரோட பேரு குரு அப்படின்றது. குரு தான் ஹீரோவோட போட்டோவை தந்து கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கவலையே படாதீங்க, கதையை முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. இந்த டைம் தான் சோமனும் ஹீரோவோட கடைக்கு வராரு. ஹீரோவை பார்த்தா கடையில காணோம். சரி நம்மளே நமக்கு வேண்டியதை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் ரிப்பேர் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவர் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா இந்த இடத்துக்கு கில்லர் வராரு. ஹீரோவை தான் கொல்ல வந்திருக்கோம் அப்படின்றது கில்லருக்கு இப்ப நல்லா தெரியும். ஹீரோ எங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஏன் எதுக்கு அப்படின்ற மாதிரி சோமன் கேக்குறாரு. என் கார் ஒரு இடத்துல ரிப்பேர் ஆயிடுச்சு, சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி வாங்க காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சோமனும் சொல்றாரு. சோமன் ஐடியா என்னன்னா நம்மளே ரிப்பேர் பண்ணி காசு வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் இருக்கும். இப்ப பைக்ல அவரை கூட்டு போயிட்டு இருக்காரு. போற வழியில இவர் ஆரன் அடிச்சிருவாரு. அதனால இவர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. நீ தான் மெக்கானிக்கா அப்படின்னு கில்லர் கேக்குறாரு. நான் தான் மெக்கானிக்கு, முதல்ல கார் எங்க இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சோமன் கேட்டுட்டு இருக்காரு. இந்த கில்லர் என்ன பண்றாருன்னா பைக் சாவி எடுத்து தூக்கி போட்டுறாரு. ஏன் சார் தூக்கி போட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இவர் தேடிட்டு இருக்காரு. அவர் தேடிட்டு இருக்க கேப்ல அவரை குத்திரலாம்னு நினைக்கிறாரு. அவர் கீ கிடைச்சிருச்சுன்னு எடுக்கிறாரு. அப்பதான் இவர் முதுகுல குத்தி அவரை சாவடிச்சிருப்பாரு. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கும் போது தான் அந்த வழியா சத்யா வந்திருப்பாரு. இந்த பைக் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போயிருப்பாரு. அதுல இவரோட ஓவர் கோட் இருக்குல்ல, அதனால இவனை போட்டோ எடுத்து வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சத்யா ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. போட்டோவை பார்த்திருந்தா கூட கொல்ல வேண்டியவன் இவன் கிடையாதுன்றத கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா கில்லர் பார்த்திருக்க மாட்டாரு. இப்ப கில்லரும் குரு கிட்ட வந்து கொன்னவனோட போட்டோவை காட்டுறாரு. இவனை எதுக்காகடா கொன்ன, நான் கொல்ல சொன்னது இவனையே கிடையாதுன்னு சொல்றாரு. நான் வேற ஆளை வச்சு பண்ணிக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. இல்ல சார் இந்த காசு எனக்கு ரொம்ப முக்கியம், நான் இந்த வாட்டி கரெக்டா பண்ணிடுவேன், போட்டோ மட்டும் அனுப்புங்கன்னு சொல்றாரு. அவரும் போன்ல போட்டோ அனுப்பிடுறாரு. கான்ஸ்டபிள் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அந்த சமயம் இந்த கில்லர் இருக்காரு பாத்தீங்களா, கான்ஸ்டபிளுக்கு பின்னாடி இருந்து ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் ஹீரோவும் போற வழியில ஆணியெல்லாம் கொட்டிடுவாரு. அந்த ஆணில வண்டி பட்டதுனால வண்டி கீழே விழுந்துரும். இப்ப கான்ஸ்டபிளும் இந்த கில்லர் கிட்ட லிஃப்ட் கேட்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இந்த சமயம் தான் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஆரன் அடிச்சிருப்பாரு. ஏதாவது பஞ்சர்னா என் கடைக்கு கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. அவர் ஆரன் அடிச்சதுல இவர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. ஐயோ நான் எதுக்கு வந்தனே மறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட லவ்வர் வேதா கிட்ட இருந்து கால் வருது. ஒருத்தனை கொல்லணும்னு சொன்னீங்களே, கொன்னுட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஓஹோ கொல்லணுமா அப்படின்ற மாதிரி இவரும் புரிஞ்சுக்கிறாரு. போட்டோ எல்லாம் பாத்துறாரு. திரும்பி ஹீரோவை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காரு. ஹீரோவும் சத்யாவோட லவ்வரை பார்த்து பேசுறதுக்காக மொட்டை மாடிக்கு வந்தாரு பாத்தீங்களா, அந்த மொட்டை மாடியை விட்டு கிளம்பும் போது அந்த கில்லர் இங்கதான் இருந்திருப்பாரு. மேல இருந்து எதையாவது போட்டு இவனை சாவடிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. ஒரு கல்லு தான் வசதியா இருக்கும், இதை ஹீரோ மேல போடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ மேல போடுறதுக்கு எய்ம் பண்றாரு. ஹீரோ போன் வழியா கல்ல விழுறத பாத்துருவாரு. சடனா விலகிடுறாரு. ஹீரோ யாரோ தெரியாம போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாரு. இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த கில்லரும் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் சத்யா லவர் கிட்ட பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இவனை எங்கேயோ பார்த்திருக்குமே அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா யோசிக்கிறாரு. சத்யா போனதுக்கு அப்புறம் தான் போன்ல சத்யாவோட போட்டோ இருக்கிறத கவனிக்கிறாரு. சத்யா லவர் கூட பஸ் ஸ்டாப்க்கு போனார்ல, இவர் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. சத்யா பாதியிலே இறங்கி இருப்பாரு. இவன் என்ன பாதியிலே இறங்கிட்டான் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. கஷ்டப்பட்டு வண்டியை நிறுத்தி இவரும் ஒரு இடத்துல இறங்கி இருப்பாரு. அதுக்குள்ள சத்யா ஹீரோ கிட்ட பேசிய முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் சத்யா மாட்டிருப்பாரு. இதனால தான் இவர் கட்டையால அடிச்சிருப்பாரு. கொஞ்ச நேரத்துல சத்யாவும் கண்முழிச்சிடுறாரு. இந்த கில்லர் என்ன கேக்குறாருன்னா என் ஓவர் கோட் எங்க, அதே மாதிரி ஹீரோ எங்க அப்படின்னு கேக்குறாரு. என் கட்டை கழட்டி விட நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சத்யா சொல்றாரு. சரின்ற மாதிரி இவரும் கட்டை கழட்டி விடுறாரு. கட்டை கழட்டி விட்டோனே சத்யா என்ன பண்றாருன்னா ஒரு ராடால இவரோட மண்டிலேயே அடிச்சுட்டு ஓடிடுறாரு. இன்ஸ்பெக்டர் உண்மையிலேயே ஹீரோ தான் கொலை பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி நம்பிட்டு இருக்காரு. அதை பத்தி எல்லாம் மங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. காயினை சுண்டி விட்டு பெட்டிங் மாதிரி விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி 2 பேர் மாட்டிருக்காங்க. ஏண்டா பெட்டிங்லாம் விளையாடுவீங்களா அப்படின்ற மாதிரி இவர் கோவப்பட்டு இருக்காரு. சார் இவன் என்ன ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் சொல்றான். வெட்டிங்ல கூட ஏமாத்துறானா எப்படி அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. காயினை பாருங்க சார், 2 பக்கமும் தலை இருக்குன்னு சொல்றாரு. இவரும் செக் பண்ணி பாக்குறாரு. நம்ம ஏன் அந்த ஸ்பாட்ல ஒரு சைடை மட்டும் செக் பண்ணோம், இன்னொரு சைடை செக் பண்ணலான்னு கேக்குறாரு. இப்ப எல்லாருமே கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஆப்போசிட் சைட்ல செக் பண்றாங்க. அந்த இடத்துல கிளவுஸ் கிடைச்சிருது. இந்த கிளவுஸை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. அது ஹீரோவோட கிளவுஸா தான் இருக்கும். ஆனா நார்மலா அந்த இடத்துல போட்டிருப்பாரு. இவங்களும் செக் பண்ணி ஹீரோதுன்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஹீரோ தான் இந்த கொலையை பண்ணிருக்கான், இந்த கிளவுஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணிருக்கான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்பதான் லாயர் கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருது. உன் பெயிலி கேன்சல் ஆயிடுச்சு, எப்பனாலும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணலாம், உசாராரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
அதே மாதிரி குரு இருக்காரு பாத்தீங்களா, வேற ஆட்களை செட் பண்ணி ஹீரோவோட கதையை முடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா ஹீரோ இவங்க எல்லாம் அடிச்சு போட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்ப போலீஸ் ஜீப்ல வரவங்கள இவரை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இங்க இருந்தும் தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. இவர் ஓடி வந்துட்டு இருக்கும் போது கரெக்டா அசோக் அந்த வழியா தான் வராரு. ஏறிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரும் அசோக்கோட ஆட்டோல ஏறி அங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. அசோக் தான் நம்மள மாட்டி விட்டான் அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. ஆனா அசோக் என்ன சொல்றாருன்னா, நீங்க 2 பேர் சண்டை போட்டதை பத்தி மட்டும் தான் சொன்னேன், உன்னை மாட்டி விடணும்ன்றது என்னோட நோக்கம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்பதான் ஹீரோவா நடந்த விஷயத்தெல்லாம் நல்லா யோசிச்சு பாக்குறாரு. கல்ல யாரோ வேணும்ட்டே தான் போட்டிருக்காங்க, அது யாருன்னு யோசிக்கிறாரு. அப்பதான் இவரை யாரோ ஃபாலோ பண்ண மாதிரியே இவருக்கு தோணுது. சத்யாவோட லவ்வரை பாக்குறதுக்காக அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. இங்க யாராவது என்ன ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்களான்றத செக் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. 2 பேருமே சேர்ந்து செக் பண்றாங்க. அப்பதான் கில்லர் அந்த வீடியோல ஃபாலோ பண்றது உங்களுக்கு தெரியுது. இப்ப கில்லர் சம்பந்தமா நிறைய தேடி பாக்குறாங்க. அப்பதான் அந்த கில்லரு குருவை மீட் பண்றது உங்களுக்கு தெரியுது. இவனை எங்கேயோ பார்த்திருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பயங்கரமா யோசிக்கிறாரு. எங்க பார்த்திருப்பாருன்னா, எம்எல்ஏக்கு பக்கத்துல இவர் நின்ன மாதிரி தான் பார்த்திருப்பாரு. அந்த குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு கடை தான் வச்சிருப்பாரு. அந்த கடையில புடிச்சு 4 சாத்துனா எல்லாத்தையும் சொல்லிடுவான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு மங்கா வந்துடுறாங்க. உன்னை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க. இவரை இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் நான் சொல்றதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அதே மாதிரி நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ப்ரொபோஸும் பண்ணிடுறாரு. இவர் சொல்றதை நம்புறதா வேணாமான்னு மங்காக்கு புரியவே மாட்டேங்குது. சரி இன்ஸ்பெக்டர் வரதுக்குள்ள கிளம்பி போய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் கிளம்பலாம் நினைக்கும் போது இன்ஸ்பெக்டரும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் இன்ஸ்பெக்டருக்கும் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் ஏத்துக்கவே மாட்டாரு. இவனை கூப்பிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்பதான் ஸ்டார்டிங்ல காமிச்ச சீனோட சிங்க் பண்றாங்க. ஒரு சான்ஸ் கிடைச்சா கூட தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த நாய் இருக்கு பாத்தீங்களா, பிச்சைக்காரருக்கு கிடைக்கிற சாப்பாடை சாப்பிடலாம் நினைக்குது. எனக்கு கிடைச்சதே இவ்வளோண்டு சாப்பாடு, அதை சாப்பிட வரியா போன்ற மாதிரி விரட்டி விடுறாரு. இதுவும் பயத்துல வேகமா ஓடி வந்திருக்கோம். அப்பதான் இந்த வேனுக்கு குறுக்க வந்திருக்கோம். இவங்களும் கண்ட்ரோல் இல்லாம ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப குரு இருக்காரு பாத்தீங்களா, கடையை மூடிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. ஹீரோவும் பின்னாடி வந்து மண்டையிலேயே ஒரு போடு போடுறாரு. இப்ப குரு கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. யார் சொல்லி இந்த விஷயத்த பண்ண, ஒழுங்கு மரியாதையா சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. எம்எல்ஏ தான் உன்னை கொல்ல சொன்னாரு அப்படின்ற மாதிரி குருவும் சொல்லிடுறாரு. இப்ப எம்எல்ஏ தலை வாரிட்டு இருக்காரு. திரும்பி பார்த்தா சடனா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கண்ணால இவரை மிரட்டிட்டு இருக்காரு. என்ன எதுக்காக கொல்ல நினைச்சேன்னு கேக்குறாரு. இப்பதான் எம்எல்ஏவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எந்த கல்லு கிடைச்சாலும் சோமன் இருக்காரு பாத்தீங்களா, இவர்கிட்ட தான் விக்கிறதுக்காக எடுத்துட்டு வருவாரு. இவரும் அதை விலை கொடுத்து வாங்கிப்பாரு. ஒரு வாட்டி சோமன் ஒரு கல்லை எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த கல்லு ரொம்ப மதிப்பு ஜாஸ்தின்றது இவருக்கு தெரிய வந்திருக்கும். இது எந்த பர்டிகுலர் பிளேஸ்ல கிடைச்சதுன்னு கேக்குறாரு. ஹீரோவோட இடத்துல தான் கிடைச்சது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லியிருப்பாரு. ஹீரோவோட இடத்துல இந்த மாதிரி நிறைய கல் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எம்எல்ஏ யோசிச்சிருப்பாரு. அதனால வேற ஆட்களை விட்டு அந்த இடத்தை எப்படியாவது கைப்பற்றணும்னு நினைப்பாரு. ஆனா இந்த இடத்த மட்டும் நான் விட்டு தர மாட்டேன்ற மாதிரி ஹீரோ ஸ்ட்ரிக்டா சொல்லியிருப்பாரு. ஹீரோ உயிரோட இருக்க வரைக்கும் அந்த இடம் கிடைக்காது அப்படின்றத எம்எல்ஏவும் முடிவு பண்ணிடுறாரு. அதனால அவன் கதையை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி குரு கிட்ட சொல்லியிருப்பாரு. குருவும் ஆளை செட் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி நமக்கு புரிய வச்சிடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல கில்லர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோக்கு கால் பண்ணிட்டாரு. மௌனே உன்னோட லவ்வர் இங்கதான் இருக்கா, நீ உடனே இங்க வரலன்னு வச்சுக்கோ, உன் லவ்வர் கதையை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. நான் அவனோட லவ்வரே கிடையாது, எனக்காகலாம் அவன் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி மங்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, எம்எல்ஏவை கன் பாயிண்ட்ல மிரட்டிக்கிட்டே இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்பன்னு பார்த்து ஆரன் சவுண்ட் கேட்டுரும். அந்த கில்லர் இருக்காரு பாத்தீங்களா, பயங்கரமா இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. ஆமா நான் யாரை கொள்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்டே கேக்குறாரு. இவங்களும் மாத்தி மாத்தி இவனதான் அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பயங்கரமான குழப்பம்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்பதான் எம்எல்ஏவோட மத்த ஆட்கள் இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இவங்க எல்லாரையும் லாக் பண்ண மாதிரி உட்கார வச்சிடுறாங்க. இப்போ அவன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு ஹீரோவை ஷூட் பண்றதுக்காக வராரு. ஆனா ஹீரோ சிரிக்கிறாரு. இந்த நேரத்துல எதுக்காக சிரிக்கிற அப்படின்னு மங்கா கேக்குறாங்க. நம்ம சாக போறது இல்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. மழை துளி இவர் மேல பட்டிருக்கோம், அதை வச்சுதான் சொல்லியிருப்பாரு. இப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சோம், ஊர் மக்கள் எல்லாம் மொத்தமா ஓடி வராங்க. இவங்க எல்லாரையும் இடிச்சு தள்ளிடுவாங்க. அது மூலியமா ஹீரோவும் ஹீரோயினும் அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. மங்காக்காக இவர் நிறைய ரிஸ்க் எல்லாம் எடுத்தார்ல, இப்பதான் மங்காக்கு அது புரிய வருது. என்ன நீ அவ்வளவு லவ் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நானும் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ப்ரொபோஸ் பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேருமே இந்த இடத்துல சந்தோஷப்படும் போது கரெக்டா கில்லர் வந்துடுறாரு. உன் கதையை தானே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டுறாரு. இப்பதான் வேதா கிட்ட இருந்து கால் வருது. கில்லரும் அட்டெண்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. வேதா என்ன சொல்றாங்கன்னா, காசு எடுத்துட்டு வாங்க, உடனே கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வாய்ஸை கேட்டோன்னே இந்த எம்எல்ஏ செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா வேதா வேற யாரும் கிடையாது, எம்எல்ஏவோட ஒய்ஃபா தான் இருப்பாங்க. அட பாவி, என் ஒய்ஃபை கூட்டு போலான்னு பாக்குறியா அப்படின்னு எம்எல்ஏ கேக்குறாரு. அப்ப நீதான் என்னோட வேதாவை டார்ச்சர் பண்றதா அப்படின்ற மாதிரி இந்த கில்லர் இருக்கார்ல, அவரை ஷூட் பண்ணி காலி பண்ணிடுறாரு. மழை பெய்யும் போது மீடியாட்கள் கவர் பண்றதுக்காக வருவாங்கல்ல, அதுல இந்த கொலையும் கவர் ஆயிருது. இப்ப நியூஸ்ல எல்லாம் இவர் கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. கில்லரை என்ன சீக்கிரமா வெளியேற்று அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் இடத்துக்கு நம்ம வரணும்னு நினைக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்க அரசியல்வாதியா மாற ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த நபர்கிட்ட நிறைய கல்லெல்லாம் கொடுத்து மொத்தமா காசை வாங்குறாரு. எவ்வளவு கல்லு கிடைச்சாலும் சரி என்கிட்டயே தாப்பான்னு அந்த நபர் சொல்றாரு. சரிண்ணா அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. ஹீரோவோட பகுதியில நிறைய கல் இருக்குல்ல, அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா காசா மாத்திட்டு இருக்காரு. இப்ப அந்த அசோக் இருக்காருல, இந்த மச்சான் உன் காசுன்னு தரதுக்காக வராரு. இல்ல இல்ல பரவாயில்ல நீயே வச்சுக்கோன்னு சொல்றாரு. சொல்றது நீயா அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டும் ஆச்சரியப்படுறாரு. அதே சமயம் சத்யாவும் லவ்வரும் சந்தோஷமா சுத்துறத நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி அந்த நாயா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில அந்த வீட்டுக்கே வந்து சேர்ந்துருது. இதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே